ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இது விருஷப மாசம், வைகாசி மாசத்துக்கு விருஷப மாசம்னு பேரு. இந்த மாச பிறப்பு அப்படின்னா என்னது அப்படின்னு, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுதான் மாசப்பிறப்புன்னு சங்கிரமணம்னு நாம் சொல்றோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறார். இதுதான் ரிஷபரவி அப்படின்னு பஞ்சாங்கங்கள்ல குறிப்பிட்டிருப்பா. ஒவ்வொரு புண்ணிய காலத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு பேரு இந்த சங்கிரமண புண்ணிய காலத்துக்கு. இந்த சங்கிரமண சமயத்துல எல்லாரும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாசம், அதாவது வைகாசி மாசம் 15ஆம் தேதி கார்த்தால 6:48 பிறக்கிறது. அப்ப கார்த்தால எல்லாரும் குளிக்கணும். இந்த சங்கிரமண புண்ணியகால சமயத்துல அவசியம் எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியவா தர்ப்பணம் பண்ணணும். மற்றும் அஸ்வினி நட்சத்திரம், மகா நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவா பரிகாரம் பண்ணிக்கணும். சில தானங்கள் பண்ணணும். வஸ்திர தானம் பண்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கிரமண விஷ்ணுபதி சங்கிரமண புண்ணிய காலத்துல விஷ்ணுபதி சஞ்ஞக ரிஷபரவி சங்கிரமண புண்ணிய காலம் அப்படின்னு இதுக்கு பெயர். ராமராமா.